ரீசெண்டாக நம்மக்கிட்ட வந்து ஒரு அன்மேரிட் கேர்ள் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டாங்க, ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, அன்வான்ட் ஹேர் க்ரோத்தும் நிறையா இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு தேவையான பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்கேனும் எடுத்து பார்த்துருந்தோம். அதில் வந்து அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கான ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டும் போயிட்டாங்க. திடீர்னு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் பேஷண்ட் வந்தாங்க. வந்துட்டு மேடம் நீங்கள் ஒரு மெடிசன் தப்பாக எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க. என்ன மெடிசன் அப்படின்னு கேட்குறப்ப தான் அவங்க சொன்னாங்க, மேடம் இதில் வந்து மெட்ஃபார்மின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேப்லெட் வந்து என்னோட அப்பா வந்து அவரோட சுகர் இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட், அதனால் அவர் வந்து அந்த எடுத்துகிட்டு இருக்காரு அந்த டேப்லெட்டு. இந்த டேப்லெட் வந்து நீங்கள் மாற்றி எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா பிசிஓடிக்கு வந்து மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தான். இப்போ எதுக்காக அந்த மெட்ஃபார்மினை வந்து நம்ம பிசிஓடி இருக்கவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், பிசிஓடியில் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உங்களுடைய உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன் வந்து அதோட வேலையை ப்ராப்பராக செய்யலை. அது செல்லோட லெவலில் போயிட்டு அப்சார்ப் ஆகிட்டு அது வேலை பண்ணணும், உடம்புல இருக்க குளுக்கோஸை வந்து அந்த செல்லுக்குள்ளே அப்சார்ப் பண்ண வைக்கணும். பட் அந்த வேலையை அது செய்யாததுனால அந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினோட அளவு ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ இந்த அதிகப்படியான இன்சுலின் தான் இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு, பிசிஓஎஸில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயின் ஆகிறதா இருக்கட்டும், அதாவது ஃபேட் ஸ்டோரேஜை வந்து அதிகப்படுத்தும். குளுக்கோஸ் ப்ராப்பராக அப்சார்ப் ஆகாததுனால எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாம் போய் ஃபேட்டாக ஸ்டோரேஜ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து ஆக்னி வரும். அது எப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோஜன் லெவலை வந்து, அதாவது ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன் இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லுவோம், அதை அதிகப்படுத்துறது மூலமாக பிம்பிள்ஸ் நிறையா வரும். அப்புறம் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். அப்புறம் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற டேப்லெட் வந்து கொடுக்குறோம். ஆக்சுவலாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இந்த மெட்ஃபார்மின் வந்து நம்ம கொடுப்போம். ஏன்னா நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்லையும் மிக முக்கியமான விஷயம், அதோட பேசிக் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற டேப்லெட் வந்து நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்குறோம், பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம். ஓகே, இது பிசிஓடியில் எந்த மாதிரி இந்த மெட்ஃபார்மின் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மெட்ஃபார்மின் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிற வரக்கூடியதை வந்து இது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் உடம்புல அதிகப்படியாக சர்க்குலேட் ஆகிருக்கக்கூடிய அந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோனையும் குறைக்கிறதுனால ஆக்னி, அப்புறம் அன்வான்ட் ஹேர் வளர்றது, இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி தருது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓவரியில் நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் எப்படி ரெகுலர் பண்ணுது அப்படின்னா ஓவரியில் ப்ராப்பராக அந்த ஓவுலேஷன் வர்றதை வந்து கரெக்ட் பண்ணுது. ஸோ இதனால நம்மளுக்கு பீரியட் சைக்கிளுமே ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த பிசிஓடி அந்த இன்சுலின் ரிலேட்டட்னால வரக்கூடிய அந்த டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சுகர் வர்றதையுமே வந்து இது ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிசிஓ இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு கூடயே வந்து ஒபேசிட்டி இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த மெட்ஃபார்மின் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, ப்ராப்பரான டயட், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மெட்ஃபார்மின் ஈவன் வெயிட் லாஸ்லையுமே வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நம்ம மெட்ஃபார்மின் கொடுக்கறது மூலமாக அவங்களுடைய ஓவுலேஷன் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நடத்துது. அதனால ஃபர்டிலிட்டிலையுமே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு பிரச்சனை வரவங்களுக்கு, பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மெட்ஃபார்மின் கொடுக்குறோம். அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு டவுட் வரும், இப்போ டாக்டர் இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், ப்ரெக்னென்ட் ஆனாலுமே இந்த மெட்ஃபார்மின் நாங்கள் கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சிலையும் இது கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப சேஃபான மெடிசன் தான், ப்ரெக்னன்சிலையும் இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சியில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய சுகர், அதாவது ஜிடிஎம்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம இதில் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணலாம். மிஸ்கேரேஜ் ஆகாமல், அபார்ஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெட்ஃபார்மின் வந்து ரொம்ப தாராளமாக வந்து சேஃபாக நம்ம ப்ரெக்னன்சிலையுமே கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு டவுட் என்னென்னா, நாங்கள் எவ்வளோ நாள் வந்து இந்த மெட்ஃபார்மின் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இப்போ வந்து மினிமம் ஒரு 3 மந்த்ஸாவது எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு அதில் ரிசல்ட் தெரியும். மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் கூட கண்டினியூஸாக வந்து அந்த டேப்லெட் வந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஈவன் நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ப்ரெக்னன்சிலேயே நீங்கள் இந்த மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டு இருந்தாலும், ஈவன் ஒரு சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், ப்ரெக்னன்சியில் இப்போ மேபி அவங்களுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா
ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கூட ஒரு 45 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் நீங்கள் இந்த மெட்ஃபார்மின் தாராளமாக எடுக்கலாம்னு தான் சொல்லுவோம். அப்போ வந்து இந்த ஃபியூச்சரில் வரக்கூடிய சுகருமே வந்து டயபெட்டிஸுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர் அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க மெட்ஃபார்மின் எடுக்கலான்னு, நாங்களே போய் ஃபார்மசியில் போயிட்டு எனக்கு பிசிஓடி இருக்குது, ஃபார்மசியில் இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் நான் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க, வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மெட்ஃபார்மினோட டோஸ் வந்து உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். உங்களுடைய பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த மெட்ஃபார்மினோட டோஸை வந்து உங்கள் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ நாள் அந்த டேப்லெட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வந்து இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இந்த மெட்ஃபார்மின் எடுக்கிறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா, ஒரு மைல்டு ஒரு ஜிஐ டிஸ்டர்பன்சஸ் வரலாம். அதாவது ஒரு நாசியா இருக்கிறது, ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கலாம். ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெட்டாலிக் டேஸ்ட்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி கூட அந்த ஒரு டேஸ்ட் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைனர் டிஸ்கம்ஃபர்ட் தான் இந்த டேப்லெட் எடுக்கிறப்ப இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங்காக அந்த மெட்ஃபார்மின் எடுத்துகிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த விட்டமின் B12 வந்து டிஃபிஷியன்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸையுமே நீங்கள் அது கூட சேர்ந்து எடுத்துக்கலாம்.